படிங்க. அந்த ஆரஞ்சு தான் இணை சட்டம். நல்லா போய் வீட்டுல போனோடனே படிங்க. இப்படி நான் இருக்கேனா? கேள்வி. ஒரு நிமிஷம் அக்கா, ட்ரெயின் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணும். இந்த இணை சட்டத்தில் கொடுக்கிற இந்த ஆரஞ்சு வார்த்தையின்படி நான் என் குடும்பத்தில் வாழ்கிறேனா? என் குடும்பத்தில் என் உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பாதர் சொன்னார்ல, இது முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இல்லையா? தன்னை தான் நேசிப்பது போல பிறரை நேசி. தன்னிடம் அன்பு கொள்வது போல பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்காரு பாருங்க, இந்த இணை சட்ட நூல்ல ஒரு ஆரஞ்சுல படியுமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள், நான் இன்று உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இன்று நான் உனக்கு கட்டளை. எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தானே கட்டளை. இது யாருக்கு சொல்ற வார்த்தை? எனக்கு சொல்லுகிற வார்த்தை. மரத்தட்டி சொல்லி பாருங்க, அவங்க பேரை சொல்லிக்கங்க. இன்று வாசிக்கப்படுகிற வார்த்தை வல்வி ஆட்சி ஆகிய எனக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை என் சிந்தனையில் நிறுத்துவது மட்டுமல்ல, என் வார்த்தையில் வாசிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறவனாக, சொல்லிக் கொடுக்கிறவனாக நான் எப்பொழுது மாறுகின்றேனோ அப்பொழுதுதான் என்னுடைய முழு ஆற்றலும் முழு சிந்தனையும் அப்படியே காய்ப்போம். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் பிள்ளைகளின் இதயத்தில் பதியுமாறு சொல். சும்மா கொடுக்குற ஆரஞ்சு. இப்போ ஒரு பழம் இருக்குதுன்னா உற்சாகப்பட்ட ஒரு சொல்ல எடுத்து கொடுக்குறீங்கல்ல, சொல்லுக்கு புரியுதுங்களா? இப்படிதான் இருக்க, நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லா இடத்துலயும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை. உங்க மண்டையிலே இருக்கும், நம்ம மண்டையிலே இருக்கும், இதயத்திலே இருக்கும், உடல்லையும் இருக்கும், குடும்பத்திலையும் இருக்கும். அந்த முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் அப்போ நான் வாழ்கிறேன் என்றால் அதை எப்படி நான் பகிர வேண்டும், யாரிடம் பகிர வேண்டும் என்பதுதான் அடுத்த வருஷம். அப்படியே படிங்க மறுபடியும். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வீட்டில் இருக்கும் பொழுதும், உன் வழி பயணத்தின் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுத்திருக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கை குலுக்கி இன்று விடுதலை நாள் சொல்லுங்க பாப்போம். சிரிச்ச முகத்தோட சொல்லிக்கலாம். விடுதலை கொடுக்கிற கடவுள் என் கூட இருக்கிறார்னா அதை நான் பிறருக்கு கொடுக்கணுமா கூடாதா? கடவுள் என்னோட இருக்காருல்ல, அந்த விடுதலையை, அந்த மீட்பை, அந்த பாசத்தை, அந்த பரிவை நான் பிறருக்கு கொடுத்தால் மட்டும்தான் கடவுள் என் கூட தங்குவார். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்கடா. கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். கையில் அடையாளமாக அவரை கட்டிக்கொள். ஜோமால எங்கே போச்சு? கையில் எப்போதும் வச்சிருப்பார். கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். பால் கேட்டார் இல்லையா, யாரெல்லாம் கயிறு கட்டிக்கிறீங்க? இப்போ கேட்கிறேன் நான். காலில் இருக்கிற கயிறு ரகசியமா பாருங்க. நம்ம இருந்தா யாருக்கு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சொல்லிடாது, ரகசியமா பார்த்து அவர் தூக்கி போட்டுள்ள. இங்கே எரிக்கப்படுகின்ற இந்த தீயில் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏற்றங்கள், கலக்கங்கள், இல்லாமை எல்லாவற்றையும் அந்த கயிறு வழியாக தூக்கி எரிந்து விடுங்கள். நெருப்பில் சுற்றி நிற்பால் அக்கினியானவர். அக்கினியாம் ஆவியாரே என்ற பாடலை பாடினோமே, அதற்கு அர்த்தம் என்ன? அவர் என்னை சுட்டரிக்க வேண்டும், என்னில் இருக்கின்ற காய்ப்புணர்வுகளை எரிக்க வேண்டும், என்னில் இருக்கின்ற போராமையை எரிக்க வேண்டும். நான் கேட்கறதெல்லாம் எப்படி கேட்கிறேன்? ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், ஆண்டவரே நான் சமாதானமா இருக்கணும். மாதம் ஒரு நாள் அப்படி கேட்க மாட்டாங்க. காட்சி நிறைந்தவர்கள் நம் தாய். பிறருக்காக கேட்பவர்கள், பிறருக்காக வாழ்ந்தவர்கள். நமது வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், புனிதர்களுடைய வரலாற்றை எடுத்து ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம் என்றால், பிறருக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் தான் நாம் புனிதர்கள். கத்தோலிக்க திருவையில் மட்டும்தான் புனிதர்களுடைய மாண்புமிக்க சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் எளிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். ஆண்டவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை சவுக்கால் அடிக்கிறாங்களா, பொறுத்துக் கொள்ள வேண்டும். என்னை திட்டுறாங்களா, பொறுத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு வார்த்தைகள் திரும்பி பேசக்கூடியவங்களா தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா.
யாரெல்லாம் பேசாதவங்க இருக்கிறீங்க கையை தூக்காதீங்க. எனக்கு எல்லாரும் பேசிதான் இருக்கிறோம். நான் எப்படி யாரை பத்தியும் பேசுறேன் கை தூக்க முடியும்? கடைசி வசனம் படிங்கக்கா. உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. நுழைவாய்வுகளிலும் அவற்றை எழுது. ஃபாதர் சொன்னார் இல்லையா, அந்த ரத்தத்தை தெளிக்க சொன்னார் இல்லையா, இங்க கொடுத்துக்கிற இணைச்சத்தில் என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா எழுதணும். இயேசுவே என்னில் வாரும், இயேசுவே என்னில் தங்கும், இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே என் வீட்டின் தலைவர் என்று எழுதுங்கள். அங்கு தீய சக்தி சாத்தான் நுழையவா, துன்பம் நுழையவா, என்னை சோதிக்க வஞ்சிக்கின்ற சாத்தான் அந்த செவுட்டு சாத்தான் இருப்பானா? நிறைய வீட்டுல நான் போற இடங்கள்லாம் பார்க்கறது என்னன்னா செவுட்டு சாத்தான் நிறைய இருக்கு. அருள் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க, வாயை திறக்காத ஊமை சாத்தான். பார்த்துக்கிறீங்களா? பொண்டாட்டி சொல்லுவாங்க கத்தி, புருஷன் பார்த்து வாயை பார்த்துருப்பாரு. இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒற்றுமையுடன் ஒரே மனதுடன் கூடி ஜெபிப்பவர்களாக நான் எப்பொழுது மாறுகின்றேனோ அப்பொழுதுதான் என்னில் தூய ஆவியானவர் இறைவார்த்தையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அந்த இறைவார்த்தையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நல்லவைகளை பற்றி கொள்ள வேண்டும். இங்க வாசிக்கின்ற இறைவார்த்தை அத்தனை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதில் எனக்குரியது எது, எனக்கு கொடுக்கின்ற இந்த தாழ்வு, இந்த ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளில் இருக்கிறது என்று நான் வாசித்து அதை தியானித்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருப்போம். ஜோரத்தோட ஆண்டவர்களுக்கு கை தட்டுங்க பார்ப்போம். 21 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள், நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அப்ப அந்த எல்லா வகையான தீமையும் விட்டு விலகணும் என்றால் நான் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்க வேண்டும். எதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அன்னை மரியாதை சொன்னாலே காணாவுக்கு திருமணத்திலே அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று. எதை சொன்னார்? பிறரை மன்னிக்க சொன்னார், பிறரை